வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம ராகவுக்கு கால்ல விழுந்து சம்மதம் கல்யாணத்துக்கு வாங்கிறாங்க சுபத்ரா. அதோட ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிடுறாங்க நம்ம ராகவ். எதையாவது சாமியார் இந்த கல்யாணம் நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்தோம். ஆனா இல்ல, நம்ம ராகவ் ஸ்ரீஜாவை தாலியை கட்டிட்டாங்க. அடுத்ததா பார்த்தா நம்ம இசையை பழி வாங்கணும் அப்படின்னு உள்ள திட்டம் நம்ம ஸ்ரீஜாவுக்கு இருக்குது. வந்த வேகத்துல தொப்பு குளத்துல புனித நீர் எடுத்து தலையில தொளிச்சிக்க 2 தம்பதிகளையும் கூட்டிட்டு நம்ம சுபத்ரா போறாங்க. இசை அப்படியே தொப்பு குளத்துல தள்ளி விடுறாங்க. ஒரு கட்டத்துல நம்ம விஷால் தாங்கி பிடிச்சி நம்ம இசையை காப்பாத்துறாங்க. நம்மளுக்கு எல்லாமே இந்த ஸ்ரீஜாவின் திட்டம் அப்படின்னு ராகவ் தெரிஞ்சோம். நம்ம இனி இப்போதைக்கு இல்லை, இனி வீட்டுக்கு வரட்டும், இந்த ஸ்ரீஜாவின் நாட்டத்துக்கு முடிவு கட்டுறேன். எங்க அம்மாவை பழிவாங்க தானே நீ வந்திருக்க, உனக்கு நான் ஓட ஓட விரட்டுறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ராகவ் நினைக்க, இந்த சைடு பார்த்தோன்னா ஸ்ரீஜா எப்படியாவது நான் இந்த சுபத்ராவை தூக்கில் தொங்க வைக்கணும் அப்படின்னு முடிவெடுத்து இருக்கிறாங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். ஏதாவது சாமியார் கடைசி நேரத்தில் ராகவ் வர்ஷினிக காலத்தில் தாலி கட்ட வைக்க மாட்டாரான்னு நம்ம எதிர்பார்த்தோம். ஆனால் எல்லாமே தப்பு கணக்கு தான். அது நடக்கலைங்க. நம்ம ராகவை ஸ்ரீஜாவுக்கு தாலி கட்ட வச்சுறாங்க சுபத்ரா. இதை பார்த்துட்டு வர்ஷினி அப்படியே கதிகலங்கி நிற்கிறாங்க. அவங்கள ருக்குமணி கடகடன்னு பிடிக்கிறாங்க. என்ன வர்ஷினி, இதுக்கு மேலே நம்மளுக்கு என்ன வேணும்? இந்த அவமானம் நம்மளுக்கு பட்டதெல்லாம் போதும். இந்த இசைக்காக தான் இதெல்லாம் பட்டோம். இந்த இசை தான் நீ வாழ வேண்டிய வாழ்க்கையை தடுத்து இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கா. இல்லைம்மா, ஸ்ரீஜா தான் தப்பு. அக்கா என்றைக்குமே எனக்கு நல்லது தான் செய்வா அப்படின்னு வர்ஷினி சொல்கிறாங்க. என்னடி இன்னும் அக்கா அக்கான்னு தோளுக்கு மேலே இவளை தூக்கி வச்சுட்டா தெரியா? இவன் நல்லவளே இல்லை, உன் வாழ்க்கையை கூறு கெடுத்தவா. இனிமேல் இவளுக்கும் நம்ம வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்க போகிறதில்ல. இவ எந்தாலையும் கெட்டு போட்டு நம்ம போவோம் அப்படின்னு அந்த இடத்துல வர்ஷினியை கடகடன்னு இழுத்துக்கிட்டு நம்ம ருக்குமணி கிளம்புறாங்கன்னு சொல்லலாம். இந்த சைடு இசை அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க. சுபத்ரா அத்தையை பழிவாங்க தான் இந்த ஸ்ரீஜா வந்திருக்கா. எப்படியோ ராகவுக்கு என் தங்கச்சி வர்ஷினியை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன். ஆனால் என் திட்டத்தை எல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டா இந்த ஸ்ரீஜா வந்த வேகத்தில் இனி என்னென்னலாமோ பண்ண போகிறா தெரியலையே. இப்போ இசை என் மேலே கோபமாக வேற சுபத்ரா அத்தை இருக்காங்க அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தோன்னா 2 தம்பதிகளும் அம்மா அப்பாக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சுபத்ரா காலில் எல்லாரும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டாங்க. அதோட தொப்ப குளத்தில் போய் புனித நீரை தலையில் தொளிச்சிட்டு வரட்ட புதுமண தம்பதிகள் அப்படின்னு தொப்ப குளத்தை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தான் நம்ம ராகவும் ஸ்ரீஜாவும் தொப்ப குளத்தில் தண்ணியை தலையில் தொட்டு வச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக நம்ம விசாலும் இசையும் வைக்கிறாங்க. அவங்க இசை வர நேரத்தில் தான் ஸ்ரீஜா பார்க்குறாங்க. இவ இன்னும் நம்ம கண்ணு முன்னாடி குத்துகள் கணங்க தெரியா, இவளால் என் வாழ்க்கையே பறிபோன்னு போச்சு. நான் போட்ட திட்டத்தால் இப்போ ராகவை கெட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இவளை சும்மா விட போகிறதில்ல. இவ என் திட்டத்துக்கு குறுக்க நிற்கல. இவளை இப்போ என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு அந்த இடத்துல தள்ளி விட்றாங்கங்க தொப்ப குளத்தில். நம்ம விஷால் தாங்கி ஸ்ரீஜாவை பிடிச்சிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜாவுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. ஏம்னா விஷாலும் இசையும் அப்படியே ரொமான்ஸ் சீனாக கெட்டி பிடித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தாங்கி பிடிக்க நேரம் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஸ்ரீஜா வயிற்றுச்சல் அடைகிறாங்க. நான் விஷாலை கல்யாணம் பண்ணியிருக்கேன், ஆனால் நீ என் விஷாலை கல்யாணம் பண்ணிக்கிட்டால நான் உன்னை விட போகிறதில்ல. இந்த வீட்டை அழிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் 2 பேர்த்தையும் சேர்ந்து வாழ விடாமல் பண்ணது இன்னொரு பக்கமாக இருக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வர்ஷினி தேங்கி தேங்கி அழுறாங்க. எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் வாழ்க்கையில் நான் ராகவை கணவராட்டு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அது எல்லாமே தவிடுபடி ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம வர்ஷினி அப்படியே அழுது சோம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம இசைக்கு நம்ம தங்கச்சி வாழ வேண்டிய வாழ்க்கையை இந்த ஸ்ரீஜா அபகரிச்சிட்டா. இப்போ அவள் எவ்வளோ சங்கடத்தில் இருப்பா, அவளை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த இடத்துல கொஞ்சம் ஃபீல் பண்ணி நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா இந்த நேராக ஸ்ரீஜா இசைக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த பாரு, உன் தங்கச்சிக வாழ்க்கையை நான் எடுத்துக்கிட்டேன்னா இதே மாதிரி தான் சுபத்ராவுக்கு மருமகளாக வரணும்னு நினச்சேன். நான் வந்துட்டேன். இனி என்னோட ஆட்டத்தை பாரு. அன்னைக்கு எங்கள் அம்மா சாகிறதுக்கு காரணம் சுபத்ரா தான், ஆனால் அதுக்கு நீயும் ஒரு வகையில் காரணம்தான். எங்கள் அம்மா கிட்ட இருந்த பரிசை சுபத்ரா வாங்கி தந்தது உனக்கு தானே அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், நீ அன்னைக்கு அந்த பாட்டை பாட நேரமே எனக்கு தெரியும்டி, நீ தான் அவனே அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம்
அரண்டு போய் நிற்கிறாங்களா. அட பாவி, நீ இப்படிப்பட்ட லேடிக பொண்ணா, நீ எவ்வளோ பெரிய இது அப்படின்னு வந்து நினைக்க நேரம் எங்கள் அம்மா அந்த அவமானத்தில் அன்னைக்கு தூக்கில் தொங்குனவங்க தான். அதே மாதிரி சுபத்ரா சாகண்டா, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன். வெயிட் அண்ட் சி, என்னோட ஆட்டத்தை நீ பாரு அப்படின்னு வந்து சொல்ல நேரம். ஆனால் இதெல்லாம் தெரியாமல் நம்ம சுபத்ரா இருக்காங்கல்லங்க, அவங்க வந்து நேராக வந்து ஸ்ரீஜாவை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஸ்ரீஜா தான் நல்லவ அப்படின்னு வந்து அந்த இடத்துல மருமகளே மருமகளே அப்படின்னு வந்து கூட்டிட்டு இருக்காங்க. நம்ம இசையை பார்த்து இசை தான் வந்து துரோகி, இவ வந்து பண்ண தப்பால் தான் வந்து இப்படி இவ வந்து இசை இருக்க வேண்டிய இடத்துல, ஸ்ரீஜா இருக்க வேண்டிய இடத்துல தான் இவ இருக்கா, இவ போட்ட பித்தலாட்டத்தால் என் பிள்ளைங்களுக்கு வாழ்க்கை நாசம் ஆயிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சுபத்ரா இசைக்கு மேலே மொத்த கோபத்தையும் கங்கடம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம ஸ்ரீஜா வந்து பயங்கர பித்தலாட்டத்துக்கு வந்து வந்துட்டாங்க. என்னதாவது பண்ணி நான் வேலையாக ஒன்று இந்த வீட்டிலேருந்து விரட்டுவேன். இசை, நீ இந்த வீட்டில் இல்லாமல் இருந்தால் தான் நான் போடக்கூடிய திட்டத்தால் சுபத்ராவை பழி வாங்க முடியும். நீ எல்லா திட்டமும் நான் போட்டாலும் நீ எல்லாம் தவிடுபொடி ஆகதானே இருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ராகவை சந்தித்து இசை வந்து சொல்கிறாங்க, இந்த பாருங்க, ஸ்ரீஜா சரியில்லை, தொப்பகுளத்துலேருந்து வர நேரம் என்னை தள்ளி விட்டது வந்து இந்த ஸ்ரீஜா தான். நான் கவனித்தேன் இசை. ஆனால் என்ன பண்ண, நான் வர்ஷினியை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன். எங்கள் அம்மாவின் செயலால் எல்லாமே உருமாறிச்சு. இப்போ எல்லாமே நான் ஒரு நடப்பணமாக தான் இருக்கேன். வர்ஷினி இல்லாத இந்த வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. சொல்லப்போனால் எனக்கு வாழவே பிடிக்கல இசை. நான் என்ன பண்ணேன்னு தெரியாமல் புலம்பிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், என்ன பண்ண, எல்லாமே இந்த ஸ்ரீஜாவின் பக்கம் எல்லாம் சாஞ்சது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்ல நேரம், ஆமாம், ரம்யாவை கொலை பண்ணின அந்த கேஸில் நம்ம இவளை வந்து ஏன் போலீஸில் புகார் பண்ணி இவளை உள்ளுக தள்ளக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம இசை வந்து ராகவிட்ட சொல்ல, ஆமாம், அந்த கேஸ் இருக்குல்ல, இப்போவே நான் அதுக்கு ஒரு முடிவு கட்டேன். இவளை எப்படியாவது நான் வந்து இவ கழுத்தில் தாலி கட்டியிருக்கலாம். ஆனால் இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. இவ இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு கணமும் எங்கள் அம்மாவுக்கு வாழ்க்கை வந்து சீரழியாம்னா இவ பழிவாங்க திட்டத்தோடு வந்திருக்கா. இப்போவே இவளை இந்த வீட்டை விட்டு விரட்டியாகணும் இசை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ராகவும் இசையும் வந்து கை கோர்த்து நம்ம ஸ்ரீஜாவை வந்து கம்பியன வைக்கணும், ஆதாரத்தோட போலீஸில் சிக்க வைக்கணும். அந்த கொலையை பண்ணது, ரம்யாவை கொலை பண்ணது இந்த ஸ்ரீஜா தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல போட்டு கொடுத்து போலீஸில் புகார் கொடுக்கணும் அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா மருமகளா ஆகியாச்சு. எங்கள் அம்மாவின் ஆசை, அந்த எங்கள் அம்மா சாவுக்கு காரணமானவங்கள நான் வந்து இப்போ பழி வாங்கக்கூடிய கட்டத்திற்கு வந்தாச்சு. 20 வருஷ கனவு இப்போ நிறைவேற போகுது. சுபத்ராவும் நாண்டுகிட்டு தூக்குல சாவணும், அதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு பயங்கர சதி திட்டத்தோட நம்ம ஸ்ரீஜா வந்து மருமகளாட்ட அந்த வீட்டுக்குள்ளே இறங்கி புகுந்து விளையாட போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே முற்றுப்புள்ளியை வச்சிடணும், அவங்கள போலீஸில் பிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து நம்ம இசையும் ராகவும் முடிவு பண்ணியிருக்காங்கங்க.